ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சௌமிய நாராயணர் திருக்கோவில், திருக்கோஷ்டியூர். ஹிரண்யனை வதம் செய்ய வேண்டி தேவர்கள் பகவானிடம் முறையிட, பகவான் அவர்களிடம் எல்லா உலகங்களிலும் ஹிரண்யனின் ஆதிக்கம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. அவனுடைய நாமம் ஒலிக்காத இடம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாம் அங்கே சென்று ஆலோசனை செய்வோம், சரியான முடிவுக்கு வருவோம் என்றார். பகவானை இந்த பூ உலகில் பார்க்கடலில் பழிகொண்ட பரந்தாமனாக தங்களை காண வேண்டும் என்ற ஆசையில் கதம்ப ரிஷி கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். எந்நேரமும் அவரது வாயிலிருந்து நாராயண மந்திரம் ஒலிப்பதால் அவரது ஆசிரமும் அதை சுற்றிய பிரதேசமும் நாராயண அதிர்வலைகளினால் நிரம்பி புனிதமடைந்திருக்கிறது. அந்த இடத்தில் ஹிரண்ய நாமம் ஒலிப்பதில்லை. ஆகவே நாம் செல்வதற்கு உகந்த இடம் அதுதான் என்றார் பிரம்மா. எல்லோரும் கதம்ப ரிஷியின் ஆசிரமத்துக்கு சென்றனர். ரிஷியின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் எம்பெருமான் பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலாக காட்சியளித்தார். அதன் பிறகு ஹிரண்ய சம்ஹாரத்தை பற்றி பேசி முடித்தனர். மும்மூர்த்திகளுடன் தேவர்களும் சப்த ரிஷிகளும் அனைவருமாக கூட்டமாக, அதாவது கோஷ்டியாக இந்த தலத்துக்கு எழுந்தருளி வந்த காரணத்தினால் இது